கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் அனுப்புகின்றவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் அனுப்புகின்றவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லுகின்றார். இந்த அனுப்புகிறவர் யார் அல்லது அனுப்பப்படுகின்றவர்கள் யார்? இவர்கள்தான் திருத்தூதர்கள். திருத்தூதர்கள் என்று சொன்னால் அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவால் நேரடியாக அழைக்கப்பட்டவர்கள், அவரோடு இருந்த அனுபவம் பெற்றவர்கள், 3 ஆண்டுகள் முழுமையாக அவரோடு உண்டு உறங்கி அவரை பின்தொடர்ந்து அவருடைய போதனைகளை எல்லாம் கேட்டு அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் கண்டு இவர்கள் வாழ்ந்தவர்கள். இறுதியாக 3ஆவதாக அதே உயிர்த்த ஆண்டவர் இயேசு வழியாக இவர்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று அனுப்பப்பட்டவர்கள். ஆக அனுப்பப்படுகின்றவர்கள் அனுப்பியவருடைய அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார்கள். எனவே தான் ஆண்டவர் இயேசு அவர்களை அனுப்புகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கின்றீர்களோ அவர்களுக்கு அமைதியாகட்டும், நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்திலே கட்டுவீர்களோ அது கட்டப்பட்டதாகவே இருக்கட்டும், எதையெல்லாம் மண்ணகத்தில் அவிழ்ப்பீர்களோ அது விண்ணகத்திலும் அவிழ்க்கப்பட்டதாகவே இருக்கட்டும் என்றெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். பேய்களை ஓட்டவும், நோய்களை நீக்கவும், அசுத்த ஆவிகள் மேல் அதிகாரம் கொண்டு அவர்கள் நற்செய்தி அறிவிக்க அனுப்புகின்றார். இந்த ஒரு அதிகாரம் ஆண்டவர் இயேசுவுக்கு இயல்பிலேயே இருக்கிறது. அவருக்கு இந்த அதிகாரம் யாரும் கொடுக்கவில்லை, தந்தையிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். அந்த அதிகாரத்தை தான் இந்த திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவே தான் அவர்களுக்கு பெயர் என்ன? திருத்தூதர்கள். எனவே தூதர் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் இது அம்பாசிடர் என்று சொல்கின்றோம். தூதர் என்று சொன்னால் ஒரு தூது, ஒரு செய்தி, ஒரு நற்செய்தியை தாங்கி செல்கின்றவர் தான் தூதர். அவர் இன்னொருவருடைய பதிலாளியாக அவர் செல்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த தூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனின் பதிலாளியாக, இறைவனின் சார்பாக இவர்கள் செல்கிறார்கள். எதை தாங்கி செல்கிறார்கள்? இறைவனுடைய செய்தியை எடுத்து சொல்க இவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து சொல்கின்றார்கள். எனவே இவர்களைத்தான் தூதர்கள், இறை தூதர்கள் அல்லது கடவுள் இயேசு ஆண்டவர் அனுப்பிய தூதர்கள், நற்செய்தியின் தூதர்கள் என்று நாம் சொல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தூதர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களை புறக்கணித்தால் இறைவனையே நாம் புறக்கணிக்கின்ற அந்த அளவுக்கு சமமாகும். எனவே தான் அவர் சொல்கின்றார், நான் அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களை புறக்கணித்தால் என்னை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் மிக அருமையாக சொல்கின்றார். காரணம் என்ன? தந்தை கடவுள் மகன் இயேசுவை, கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார். மகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தந்தை கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள், மீட்பை பெற்றுவிட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசுவை புறக்கணித்தவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தந்தை கடவுளுடைய அன்பையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, அந்த அன்பை அவர்கள் இழந்து விட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த தந்தை அனுப்பிய தூதர்தான், திரு தூதர்தான், இறை தூதர்தான், தன்னுடைய மகன்தான் ஆண்டவர் இயேசு. இந்த ஆண்டவர் இயேசு அனுப்புகின்ற திருத்தூதர்கள் தான் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் சீடர்களும். இந்த வரிசையில் தான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் ஆயர்களும் குருக்களும் இருக்கின்றார்கள். இந்த ஆயர்கள், குருக்கள் இறைபணியாளர்களாக, இறை தூதுவர்களாக இறைவனுடைய செய்தியை எடுத்து வந்து இந்த இறை அதிகாரத்தை கொண்டே அவர்கள் போதிக்கின்றார்கள். எனவே அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கும் இந்த இறைபணியாளர்களை இறைவனுடைய பதிலாளிகளாக, இறைவனுடைய பிரதிநிதிகளாக நாம் போற்ற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் குறைவுள்ளவர்கள், எல்லோரும் பலகீனமானவர்கள், எல்லோருக்கும் இந்த பாவ இயல்பு என்பது இருக்கிறது. கடவுளை தவிர வேறு எவருக்கும் இந்த பாவம் இல்லை
என்ற ஒரு நிலை கிடையாது. எல்லாம் பிறக்கின்ற பொழுதே, உருவாகின்ற பொழுதே பாவத்தோடு தான் இயல்பிலே நாம் உருவாகின்றோம், பிறக்கின்றோம். அப்படி இருக்க யாரையும் நாம் புனிதராக 100% தூயவராக எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனினும் நம்மில் இருக்கக்கூடிய அந்த இறைபணியாளர்களை கரிசனையோடு பார்ப்பதும், அவர்களோடு சகோதர பாசத்தோடு பழகுவதும், அவர்களுக்கு ஒத்துழைப்பதும் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனுடைய வெளி அடையாளமாக இருக்குமே தவிர எதிர்ப்பது என்பது எப்பொழுதும் கூடாது. இது நம்முடைய ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கின்ற ஒன்றாக அமைந்து விடுகிறது. சமீபத்திலே பார்த்தோம், நம்முடைய ஆயர் பேரவை அவர்கள் ஒரு சில கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் எத்தனை குருக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களை மறுத்து பேசி அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இதெல்லாம் நமக்குள் இருக்கின்ற ஒரு கருத்து பரிமாற்றமாக இருக்க வேண்டுமே ஒழிய வெளி உலகத்திற்கும் மக்கள் மத்தியிலேயும் இதை கொண்டு வருவது என்பது இயேசுவையே, கடவுளையே, அந்த தலைவர்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். எனவே தலைமை என்பது இறைவனுடைய அதிகாரம் கொண்டதாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளவும் அதன் வழி நாம் கீழ்ப்படிந்து நடக்கவும் இயேசுவையே ஏற்று வாழ்கின்ற அருள் பெறவும் இத்திருப்பலியிலே நமக்காகவும் ஜெபிப்போம். ஆமென்.